வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அத்தியாயத்தில் பயிற்சி 2.2ல் 6வது கணக்கு பார்க்குறோம். அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீப்போமா மற்றும் மீப்போவா காண்க. ஃபஸ்ட்டு நம்ம பகா காரணிகள் கண்டுபிடிக்கிற மாதிரி, அடிப்படை எண்ணியல் தேற்றம்னா என்னது, பகா காரணிகள் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, முதல்ல நம்ம பகா காரணிகள் செய்கிற மாதிரி எப்பையும் போல் ஒரே மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 408 செய்யும்போது என்ன வரும், 2 ஆய்ப்பாடில் கொடுப்போம். 2 0 4, அடுத்து 2 ஆய்ப்பாடு 1 0 2, மறுபடியும் 2 ஆய்ப்பாடு 5 1, இப்போ 3 ஆய்ப்பாடு. 3 ஆய்ப்பாடுலாம் 1 3 3 7 17. 17 ஒரு பகாயன், அதனால் வச்சுருவோம் அது அப்படி. அதே மாதிரி அடுத்து என்னது 170 ரெட்டை எண்ணாக கொடுக்கும்போது 2 ஆய்ப்பாடில் கொடுத்தோன்னா 8, மிச்சம் 1 5, மறுபடியும் இது 5 ஆய்ப்பாடில் கொடுத்தோம்னா 17. ஓகே, சரி, இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஃபஸ்ட்டு 408 என்ன இருக்குது, 2 அடுக்கு 3, 3 அடுக்கு 1, 17 அடுக்கு 1. அடுத்து 170 என்ன இருக்குது, 2 அடுக்கு 1, 5 அடுக்கு 1, 17 அடுக்கு 1. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீ போ வா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். மீ போவானா என்னென்னா, மீ போ வா ரெண்டுலேயும் பொதுவான என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுக்குகளில் முதல்ல எந்த நம்பர் ஒன்று போல் இருக்குதுன்னு பார்க்குறோம். 17 ரெண்டுமே அடுக்கு 1 1ன்னு இருக்குது, பிரச்சனையே கிடையாது. அப்போனா 17 போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 2ல் ஒரு இதில் 2 அடுக்கு 3 இருக்குது, 2 அடுக்கு 1 இருக்குது. அப்போனா எது சின்னதாக இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், பெருசை எடுக்கக்கூடாது. அப்போனா என்னது, 17 × 2 34. ஓகேவா? அதாவது அடுக்கு சின்னதாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மீ போ மா. மீ போ மாங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது எது அடுக்கு முதல்ல 1 போல் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். எது 1 போல் இருக்குது, 17 தான் 1 போல் இருக்குது. 17 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்து எதுவுமே கிடையாது, 5 தனியாக இருக்குது, 5 எழுதிக்கிறோம். அடுத்து 3 தனியாக இருக்குது, 3 எழுதிக்கிறோம். அடுத்து 2ல் எது அடுக்கு பெருசாக இருக்குதோ அதை எழுதிக்கிறோம். 2 அடுக்கு 3 எல்லாத்தையும் பெருக்குங்க. 85 × 3, 2 அடுக்கு 3 என்னது 8 வரும். அப்புறம் என்ன வரும், 85 × 24. இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 85 × 24 பெருக்கணும்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். 24ங்கும்போது 20, 20க்கு 2 போட்டுக்கோங்க, மிச்சம் 2 வச்சுக்கோங்க. கிராஸாக கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், 32 42 42 42 42 44, 44க்கு மிச்சம் 4 16 20. ஓகேவா? அப்போனா மீப்போமா இவ்வளவு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, மீப்போமா. ஓகே, மீப்போவா 34. அவ்வளோதான் மாணவர்களே, அடுத்த கணக்கில் சந்திப்போம்.